நீங்க 2026 பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. புது கட்சிகள் நிறைய வந்துருச்சு. சினிமா துறையில இருந்த ஒரு முக்கியமான நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கெரியரோட உச்சத்துல இருந்து அதை விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு 60-70 வருஷ பாரம்பரிய கட்சிகள் இங்க தமிழ்நாட்டுல ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகளை எதிர்த்து இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நாடு ஒரு பாதுகாக்கப்பட முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ நீங்கள் ஆஃப்டர் சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம முதல்வர்கள் தேர்ந்தெடுத்தோம், எல்லாமே பண்ணோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு அண்ணாவும் ஒரு டாக்டர் கலைஞரும் வந்த பிறகு மத்திய சர்க்கார் ஆட்சியை தவிர்த்தோம். காமராஜர் தான் கடைசி முதல்வர். ஸ்டேட்டே ஆளுது, உன்னோட சப்போர்ட் கொடு, நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தனித்துவம் மிக்க ஆட்சி தமிழ்நாட்டில் 60 வருஷங்களுக்கு பக்கமா நடந்துட்டு இருக்குது. 66 இருந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 50 வருஷங்கள், 60 வருஷம், நியர்பை 60 வருஷம் நடந்துட்டு இருக்கு. இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை, மாற்றமும் இல்லை. இதுல ஏதோ ஒரு முறை தோற்றால் நாம் வீழ்ந்து விடுவோமோ, இந்த கட்டமைப்பை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற பயம் ஏற்பட்ட போது சரிசமமா இன்னொரு கட்சியை நம்ம கொண்டு வரணுங்கிற ஒரு அரசியல் அறிவுள்ளவர்கள், பெரும் அரசியல் ஆற்றல் உள்ளவர்கள் அதை முடிவு பண்ணி இன்னொரு கட்சியா கொண்டு வந்தாங்க. அதுதான் 2 கட்சி. எப்படி இருந்தாலும் தோற்றாலும் தமிழ்நாடு தான், ஜெயித்தாலும் தமிழ்நாடு தான். இதை புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற மற்ற இதர கட்சிகள் அதோட கூட்டணி, அதோடவோ கூட்டணி வச்சு நாங்கள் தான் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்ற அல்லது சுயேட்சையா நிப்பேன்னு சொல்ற இந்த ஆட்கள் தவறானவர்கள். அவர்களுக்கு அரசியல் தெரியல.